இந்தாப்பா. சார் சார், என்கிட்ட 5 ரூபாய் சில்லற இல்ல சார். தொழிலுக்கு பூசா? ஆமாங்க. அதான் நான் வழக்கமா 5 ரூபா தான் கொடுக்கறது, வச்சுக்க. இந்த பாருப்பா, இப்படி எல்லாத்தையும் குறைச்சு கூலியை கேட்ட குடும்ப செலவுக்கு ரிக்ஷாவே வித்துருவேன். பார்த்து கூலியை கேளுப்பா தம்பி. அப்பா, என்னுடைய முதல் சம்பாத்தியம் இந்தாங்க. அம்மா, என்னுடைய முதல் சம்பாத்தியம் இந்தாங்க. கால் வலிக்குதாப்பா? இல்லம்மா, அப்பாவோட உழைப்பும் பெருமையும் எனக்கு இப்பதாமா புரியுது. அப்பாவோட பலம் கால்ல இல்லம்மா, மனசுல இருந்திருக்கு. அந்த பலம் எனக்கு வந்துருச்சுமா. இந்தாங்க. ஏமா, நான் ஒரு நாள் ரிச்சா ஓட்டுனதுக்கே இப்படி கண் கலங்குறீங்களே. பெத்த வயிறுடா. சாப்பிடவா? நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களாமா? இல்லப்பா, நாங்கெல்லாம் உனக்காக காத்துட்டு. ஆமா. என்னப்பா? அவ சாப்பிட்டாலாமா? இல்ல. சந்தியா, சந்தியா, எங்க அப்பாவோட கால் பயிற்சிங்கிற வெறியில தான் நான் உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனால என்ன அயோக்கியம் நினைச்சிடாத. மனப்பூர்வமா நான் உன்னை காதலிக்கிறேன். என் மனசு இந்த பூ மாதிரி தான். அதை நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இதை நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த உங்க மனசை தூக்கி வெளியேறிஞ்சிட்டேன். என்னங்க இதெல்லாம்? இருக்கிறதெல்லாம் பத்தாதுன்னு உன் மகனால வந்த புது தொல்லை. தங்கம், என் கவலை எல்லாம் இது இல்ல. வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு ராத்திரி பாலா நான் ரிக்ஷா இழுத்தேன். நீ வீடு வீடா பாத்திரம் தேய்ச்ச. ருக்கு தெரு தெருவா அலைஞ்சு பூ வித்தா. எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சோம். எதுக்காக? இவனால் நம்ம குடும்பத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குன்னு. இவனு என்ன மாதிரி ரிக்ஷா எடுக்க ஆரம்பிச்சுட்டானே. இதுக்கு அவனை படிக்க வச்சோம். எல்லாம் தலைவிதி தலைவிதி.